ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு நாளும் கஞ்சர்களாக உலோபிகளாக இருக்கக்கூடாது என்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். எனவே தான் எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சில மனிதர்கள் கூறினார்கள், நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் ஹஜ் செய்கிறோம், நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நாங்கள் ஜக்காத்தை மட்டும் தரமாட்டோம் என்று கூறிய பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருவர் ஜகாத் கொடுப்பதற்கு ஒரு சிறிய ஒரு கயிற்றுக்கு ஜகாத் கொடுப்பதற்கு அவருக்கு கடமையாக இருந்தாலும் நான் தனியாக நின்று அவர்களோடு போராடி அந்த ஜக்காத்தை பெறுவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்ட ஒரு மனிதனிடத்தில் அடிப்படையாக காணப்பட வேண்டிய ஒரு பண்பு தான் செலவழித்தல் என்ற விடயம். செலவழித்தல் என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக பார்க்கின்ற பொழுது சதகா என்ற சொல்லை அல் குர்ஆன் அதற்கு பயன்படுத்துகின்றது. சதகா என்பது சிதுக் என்றால் உண்மை என்று கருத்து அரபிலே. எனவே அல்லாஹுடனான உடன்படிக்கை, அல்லாஹுக்கும் எனக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கையை செயல்பாட்டு வடிவத்தில் உண்மைப்படுத்துகின்ற ஒரு வடிவம்தான் நாங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து நாங்கள் சம்பாதித்தவற்றிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலித்தவற்றிலிருந்து நாங்கள் செலவழிப்பது. எனவே நான் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தில் மிகப்பெரியவன் என்று நம்பிய அந்த ஈமான் நம்பிக்கைக்கு ஒரு செயற்பாட்டு வடிவம் கொடுக்கின்ற ஒரு விடயம்தான், அல்லாஹ்வை உண்மைப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் நாங்கள் செலவழிக்கின்ற அந்த சதகாக்களும் தான தர்மங்களும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனிலே நாங்கள் எடுத்து பார்த்தால் ஈமானோடு இந்த பண்பு எவ்வளவு மிகவும் ஒன்றித்து போயிருக்கிறது என்பதை அல் குர்ஆனிலே எங்களுக்கு பார்க்கலாம். பாருங்கள், சூரத்துல் ஹதீத் மதீனாவிலே இறங்கிய ஒரு அத்தியாயம். எங்களுக்கு தெரியும், மதீனாவில் இறங்கிய அத்தியாயங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது பற்றி பேசுகின்ற ஒரு அத்தியாயங்கள் அல்ல. மக்காவில் இறங்கிய வசனங்கள் தான் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதும் வானங்கள் பூமியை படைத்தவன் என்று அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதும் இப்படியான விடயங்களை கூறுவது மக்காவிலே இறங்கிய வசனங்கள் தான். ஆனால் மதீனாவிலே இறங்கிய இந்த சூரத்துல் ஹதீத் அல்லாஹ்வை யார் என்று அறிமுகப்படுத்துகின்றது. சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் யாரெண்டா வானம் பூமியில் இருக்கின்ற எல்லாமே அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கின்றது. அவன் யாரென்றால் லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. இப்படி அல்லாஹ்வை பற்றி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வந்துட்டு 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. இது மூமின்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து இந்த குர்ஆன் வசனம் பேசுது. ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களை பார்த்து கூறுகின்றது, ஈமான் கொள்ளுங்கள். வ அன்ஃபிகு மிம்மா ஜஅலகும் முஸ்தக்லஃபீன ஃபீ, உங்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பாருங்கள், இங்கே செலவு செய்கின்ற பண்புகள் அந்த சமூகத்திலே குறைந்து செல்கின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஞாபகப்படுத்தி நீங்கள் மீண்டும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், எனவே நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், வமா லக்கும் லா துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நடந்துள்ளது என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், வமா லக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து செலவழிக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நடந்துள்ளது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். பாருங்கள், எனவே நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறோம். ஒரு முஃமினுடைய அடிப்படையான ஒரு பண்பாக காணப்படுவதுதான் செலவழித்தல் என்பது. ஒரு முஃமின் எப்பொழுதும் கஞ்சனாக இருக்க முடியாது. அவன் செலவழிக்க வேண்டும், அவன் ஜகாத் கொடுக்க வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும்.
இன்னும் என்னெல்லாம் பேரிலும் அவன் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து அவன் செலவழிக்க வேண்டும் என்றுதான் அல் குர்ஆன் கூறுகின்றது. இப்படி ஈமானோடு பின்னி பிணைந்த இந்த பண்பை பற்றி அல் குர்ஆன் இன்னும் கூறுகின்ற பொழுது சூரத்துல் முனாஃபிகூன்கள் நயவஞ்சகர்கள், நான் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறேன், நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உதவி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு மார்க்கத்துக்காக அநியாயம் இழைக்கின்ற முனாஃபிக்குகளை பற்றி பேசுகின்ற ஒரு அத்தியாயம்தான் சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அந்த அத்தியாயம். நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த சூறாவை ஓதுவதை நாங்கள் கேட்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் முனாஃபிக்குகளை பற்றி கூறிக்கொண்டு வந்து இறுதியிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வங்கள் பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை விட்டும் உங்களை பராக்காக்காமல் இருக்கட்டும். எனவே நீங்கள் உங்களது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னர் நாங்கள் உங்களுக்கு அருள் பாலித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே முனாஃபிக்குகளுடைய பண்பு, அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். எனவே மரணம் வருவதற்கு முன்னர் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதைத் தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத் என்று இந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு போதும் விளங்கிக் கொள்வதற்கு. ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் அவன் கூறுவான், யா அல்லாஹ், என்னை லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்ன நீ பிற்படுத்தித்தா, நான் 2 ரக்காத் தொழுதுட்டு வாரேன்னு கேட்கல, நான் ஒரு நாள் எனக்கு நான் நோம்பு பிடிச்சிட்டு வாரேன்னு சொல்லி கேட்கல. அந்த மனிதன் சொல்றான், ஃபஸத்தக வஅகுன் மினஸ் சாலிஹீன், நான் எனது செல்வங்களை சதகா கொடுத்து விட்டு நான் ஒரு சாலிஹான ஒரு மனிதனாக திரும்பி வருகின்றேன், எனக்கு ஒரு நொடி பொழுதை தாண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான். பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு மிகவும் நன்றாக தெரியும், நான் ஒரு நொடிப்பொழுதில் ஒரு சாலிஹான மனிதனாக மாறுவதற்கு, அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக மாறுவதற்கு, சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு மனிதனாக மாறுவதற்கு ஒரே பண்பு, நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது. எனவே அவன் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது கூட அந்த மனிதன் நான் ஒரு சிறிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், எனக்கு ஒரு நொடி பொழுதை தாண்டு. எனவே இது எவ்வளவு மகத்தான அடிப்படையான ஒரு பண்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சதகா, ஜகாத், தான தர்மங்கள் கொடுப்பது பற்றி ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக மனதிலே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹத்திஸுக்கும் ஹதீஸன், இந்த ஹதீஸை சொல்லப்பட்டிருக்கின்ற அமைப்பை பாருங்க. உஹத்திஸுக்கும் ஹதீஸன், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஃபஹ்ஃபலூஹா, அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். மா நகஸ மாலுன் மின் சதகா, சதகா கொடுப்பதனால் உங்களுடைய செல்வம் குறையாது. இது நாங்கள் தெரிஞ்சு வச்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை, நாங்கள் ஆழமாக மனதில் ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் செலவழிப்பதனூடாக, ஜகாத் கொடுப்பதனூடாக, சதகா கொடுப்பதனூடாக ஒரு நாளும் எங்களோட செல்வம் குறையாது. நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள், யார் சரி ஒரு வியாபாரி ஹஜ்ஜுக்கு போய்த்துட்டு வந்ததால் எனக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகிட்டு எத்தனை லட்சம் ரூபா செலவழித்து அவர் ஹஜ்ஜுக்கு போனாலும் அப்படி யாருமே சொன்னதை நாங்கள் வரலாற்றில் கேட்டே இல்லை. நான் இந்த வருஷம் ஜகாத் கொடுத்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் உண்டு. ஆனால் சில நேரம் அதை விட சின்ன சின்ன வீண் விரயங்களை நாங்கள் செய்கிறதினூடாக எங்களோட வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சிக்கும். அதை விட சின்ன சின்ன நஷ்டங்கள் எங்களுக்கு வாரத்தினூடாக நாங்கள் பிஸ்னஸில் அப்படியே விழுந்திப்போம். ஆனால் அதை விட பெரிய செலவழித்து ஜகாத் கொடுக்கறதுனூடாகவோ அல்லது ஹஜ்ஜுக்கு போகிறதுனூடாகவோ செலவழித்து ஒரு நாளும் எந்த மனிதனும் நஷ்டம் அடைஞ்சதாக, லொஸ்டானதாக வரலாற்றில் நாங்கள் கேள்விப்பட்டே இல்லை. அதுதான் உண்மை.
எனவே ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதனூடாக ஒரு மனிதனுடைய செல்வம் குறையாது. இதனை நீங்கள் ஆழமாக நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். செல்வம் அதிகரிக்கும். இப்போ இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிச்ச இந்த விடயத்தை நாங்கள் குர்ஆனில் பார்த்தா எல்லா இடத்துலையும் குர்ஆனில் இதை உறுதிப்படுத்துறதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் சூரத்துல் பக்ரால யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். நாங்கள் வட்டியின் மூலமாக அவருடைய பொருளாதாரத்தை அழித்து விடுவோம். வயுர்பி சதகாத், சதகாவினூடாக நாங்கள் பொருளாதாரத்தை வளர்ப்போம். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் வளர்ப்போம். எனவே சதகாவினூடாக நாங்கள் சதகா செய்கிறதுனூடாக அல்லாஹ் தஆலா எங்களோட செல்வத்தை வளர்க்குறான். நாங்கள் வட்டியில் ஈடுபடுவதனூடாக எங்களோட செல்வத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விடுகின்றான். எனவே சதகா எங்களது பொருளாதாரத்தை வளர்க்கும். இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸை கொண்டு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரிலே வருகின்ற ஹதீஸ், தகப்பலஹல்லாஹு பியமீனிஹி. நாங்கள் ஒரு சதகா ஒன்று கொடுத்தா அல்லாஹ் தஆலா தகப்பலஹல்லாஹு பியமீனிஹி, அல்லாஹ் தஆலா அந்த சதகாவை தனது வலது கரத்தினால் அல்லாஹ் பெற்றுக்கொள்கிறான். ரைட். வயுர்பிஹா லிசாஹிபிஹா, அந்த சதகா கொடுக்கின்ற மனிதனுக்கு அந்த சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், ஒரு மலை மாதிரி அது வளரும் வரைக்கும் அல்லாஹ் வளர்க்கிறான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, யுர்பிஹா கமா யுர்பி அஹதுக்கும் முஹ்ரஹு, ஒருவர் ஆட்டுக்குட்டி ஒன்று எப்படி அழகாக வளர்த்துவார அது மாதிரி அல்லாஹ் அந்த சதகாவை வளர்த்துவாரான். பாருங்க, புகாரில் வர ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் கொடுக்குற சதகாவை வலது கரத்தால் ஏற்றுக்கொள்கிற இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சதகா கொடுக்க கொள்ள என்ன செய்யறா, அழகா பசுந்தா பெக் பண்ணி அதுக்கு வாசனை பூசி கொடுக்கே. அந்த மனுஷன் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் வலக்கரத்தால் அதனை பெற்றுக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க கொள்ள பசுந்தா கொடுக்கணும், அதை அழகா மனமாக கொடுக்கணும் என்று சொல்லி அழகா கொடுக்குற ஒரு பழக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். பாருங்க, அப்போ நாங்கள் கொடுக்குற சதகாவினூடாக எங்களோட செல்வம் வளருது. ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மலக்குமார்கள் வராங்க. ஒரு மலக்கு அல்லாஹ்விட்ட துவா கேட்குற, அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் இன்றைக்கு செலவழிக்க போகிறாங்களோ, சதகா கொடுக்க போகிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து செலவழிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு நீ நிறைய அள்ளி கொடுப்பாயாக, அவங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பாயாக. இன்னொரு மலக்கு துவா கேட்குற, அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் இன்றைக்கு செலவழிக்காம கஞ்சத்தனத்தோடு நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு தலஃபா என்றால் அழிவை கொடுப்பாயாக, அவங்களோட பொருளாதாரத்தில் அழிவை கொடுப்பாயாக என்று ஒரு மலக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து துவா கேட்குறேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு நான் சதகா கொடுக்கணும், இன்றைய நாள் நான் ஒரு தான தர்மம் செய்யணும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் எழும்பி நடிக்கே ஒரு நியத்து வைக்கிறது. அப்படி ஒரு எண்ணம் ஒன்று எங்களோட உள்ளத்தில் கொண்டு வர்றது எங்களோட பொருளாதாரம் அன்றைக்கு அபிவிருத்தி அடைகிறதுக்கு மலக்குமார்களுடைய துவாவா அல்லாஹ் தஆலா எனக்கு பெற்றுத்தருகிறான். நாங்கள் எழும்பி நடிக்கே இன்றைக்கு ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்கப்படாது, இன்றைக்கு எனக்கு கஷ்டமான நாள், நேற்று பிஸ்னஸ் நடக்கல, இப்படியெல்லாம் நாங்கள் அடுத்த நாள் எலும்ப கொள்ள வெளியே நினச்சா அடுத்த நாள் அந்த அதே போல் அந்த மலக்கினுடைய பதுவா தான் எங்களுக்கு கிடைக்கும். எனவே கொடுப்பதனூடாக ஒரு நாளும் என்ன செய்யறல எங்களோட செல்வம் குறையாது. இன்னும் எங்களுக்கு நிறைய ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஆரம்ப காலத்தில் பனு இஸ்ராயல்களோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. ஒரு மனிதன் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்க கொள்ள மழை இல்லாத ஒரு டைமில் பாலைவனத்தில் பெய்து கொண்டிருக்கிறான். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இஸ்கி ஹதீகத ஃபுலான், மேகமே இந்த மனிதனுடைய ஒரு மனிதன் பேரை சொல்லி செல்கிற இந்த மனிதனுடைய தோட்டத்திலே சென்று நீ மழை பெய். அப்போ அந்த மேகம் அவசரமாக நகர்ந்து செல்லுது. எனவே அந்த சத்தம் அந்த மேகத்தை நோக்கி அந்த மனுஷன் பெய்து கொண்டே இருக்கிறான்.
போனால் ஒரு பாறாங்கல், ஒரு மலை பிரதேசத்தில் மழை பெய்யுது. பேஞ்சால் அந்த தண்ணியெல்லாம் அப்படி அந்த கல்லிலிருந்து வடிஞ்சோடி ஒரு ஓடையாக அது செல்லுது. செல்லக்கொள்ள அந்த ஓடையில் போகிற எல்லா தண்ணியையும் ஒரு மனிதன் இருந்து கொண்டு வெட்டி 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 அவரோட தோட்டத்துக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தண்ணி வேறு எங்கேயும் போகாமல் அவ்வளோ தண்ணியும் அவர் அந்த தோட்டத்துக்கு தான் எடுக்கிறாரு. அப்போ அந்த மனுஷன்ட்ட இவர் கேட்குறாரு, மஸ்முக, உங்களோட பேர் என்ன? அப்போ அவர் சொல்கிறாரு, என் பேர் அப்துல்லா, என் பேர் இதுதான் சொல்லி சொல்கிறாரு. சொன்னால் அந்த மேகத்திலிருந்து அந்த சத்தத்தில் எந்த பேரை கேட்டோ அதே பேர் தான் அவரோட பேர். அப்போ அந்த மனுஷர் கேட்குறாரு, நீங்கள் என்ன அமல் செய்கிற, உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு மழை பெய்ய சொல்லி மேகத்துக்கு கட்டளையிட்டதை நான் கேட்டேன். அந்த நேரத்தில் அவர் சொல்லார், நான் ஒன்றும் செய்கிறல்ல, நான் ஸ்பெஷலாக செய்கிற வேலைன்னு சொன்னால் எங்களோட இந்த தோட்டத்தில் விளையிற இந்த விளைச்சலை நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரு பகுதி சதக்கா கொடுக்குறேன், எளியவர்களுக்கு நான் சதக்கா கொடுக்குறேன். 2வது பகுதி எனது குடும்பத்துக்காக நான் செலவழிக்கிறேன். 3வது பகுதி நான் இந்த விளைச்சல் நிலைத்திருக்கணுமென்றதுக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து மேலே அந்த விளைச்சலை செய்கிறேன். இவ்வளோ தான் நான் செய்கிறேன். அப்போ ஒரு பகுதி சதக்கா, 2வது பகுதியும் சதக்கா. 2வது பகுதி என்ன? குடும்பத்துக்காக நாங்கள் கொடுக்குற செலவழிக்கின்ற ரூபாக்கள் அவமுஹா அஜ்ரன், மிகப்பெரிய நன்மைகள் உள்ள திர்ஹம் எதென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்ஹமுன் மா யுன்ஃபிகுஹு லி ஆயிலத்திக், உங்களோட குடும்பத்துக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு தீனார். எனவே அந்த 2வது பகுதியும் ஒரு சதக்கா, 3வது பகுதியும் ஒரு சதக்கா. அந்த 2 சதக்காக்களும் நிலைத்திருக்கணுமென்றதுக்காக வேண்டி அந்த 3வது பகுதியை பயன்படுத்துகிறார். எனவே அவருடைய செல்வம் முழுக்கவுமே சதக்கா. அல்லாஹ் அந்த மனிதருக்கு ஒரு பாலைவனத்திலிருந்து பாருங்கள், அல்லாஹ் எப்படி நினைக்காத புறத்திலிருந்து அவருக்கு விளைச்சலை கொடுக்குறான், தண்ணியை கொடுக்குறான் என்று. எனவே சதக்கா கொடுப்பதன் ஊடாக ஒரு நாளும் எங்களோட செல்வம் அழியிறல்ல, குறையிறல்ல. ரைட், இதை நாங்கள் எங்களோட மனசில் இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமென்றல்ல, இது எங்களோட ஈமானாக ஈக்கணும். ரைட், இதில் நாங்கள் ஒரு நாளும் சந்தேகப்படப்படாது. ரைட், இது அடிப்படையான ஒரு விஷயம். அதே போல் சதக்கா என்பது, தான தர்மங்கள் என்பது எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். குர்ஆனில் நாங்கள் எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும், குர்ஆனில் நரகவாசிகளை பற்றி செல்கிற எல்லா இடத்துலையும் அவங்க நரகத்துக்கு போகிறதுக்கான காரணம் ஒன்று சொல்லக்கொள்ள, இவர் செலவழிக்கிறல்ல, இவர்கிட்ட கஞ்சத்தனமிக்கிற, இவர் சதக்கா கொடுக்குறல்ல என்ற விஷயத்தை குர்ஆனில் எல்லா இடத்துலையுமே நரகவாசிகளை பற்றி செல்கிற எல்லா இடத்துலையும் செல்கிற. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகின்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தின். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்கிற இன்னொரு ஹதீஸில், இஸ்தத்ரின்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டை கொடுத்து சரி நீங்கள் சதக்கா செஞ்சு நரகத்துக்கு போகாமல் உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கோ. இப்போ நரகத்துக்கு போகாமல் பாதுகாத்துக்கொள்கிறதுக்கான ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற. நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டை சரி சதக்கா கொடுங்கோ. அப்போ நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா மாஷரன் நிசா தஸத்தக்ன, யா மாஷரன் நிசா, பெண்களே நீங்கள் சதக்கா கொடுங்கோ, நான் பெண்கள் நரகத்தில் அதிகமாகிக்கிறத கண்டேன். ரைட், இந்த ஹதீஸுக்கு இன்னும் சில வேறு ஹதீஸ்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கக்கொள்ள இன்னும் சில ஹதீஸ்கள் வந்திக்கிற. இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், இன்ன அதுனா அஹ்லின் நாரி மன்லஹு ஜௌஜானி ஃபித் துனியா மினத் துனியா, சொர்க்கத்தில் கீழ்த்தட்டில் ஈக்கிற ஆக்களுக்கு 2 மனைவிமார்கள் ஈப்பாங்களாம், உலகத்தை சேர்ந்த 2 மனைவிமார்கள். இந்த வசனத்துக்கு, இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் செய்யக்கொள்ள இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்கிற, சொர்க்கத்தில் ஆண்களை விட 2 மடங்கு பெண்கள் ஈக்கிறான். பொதுவாக உலகத்திலேயும் பெண்கள் கூட, எனவே 2 மடங்கு ஈக்காமண்டு இந்த நிறைய ஹதீஸ்களை நாங்கள் விளங்கி வச்சுக்கிற நரகத்தில் பொம்புளால் கூட ஈக்கிறண்டு. இது சதக்காவை உற்சாகமூட்டுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயந்தான், யா மாஷரன் நிசா, பெண்களே தஸத்தக்ன, நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கோ. நான் பொம்புளைகள் நிறைய பேர் இருக்கிறத நான் கண்டேன் நரகத்தில்.
நிறைய பெண்கள் நரகத்தில் இருக்கிறத கண்டேன். எனவே அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் நீங்கள் சதகா கொடுங்க.